இப்பொழுது எங்கள் முன்னே இருப்பவர் அதாவது அசல் எம்ஜிஆர் என்று சொல்லலாம். காரணம் இன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆரை நினைவுபடுத்தக்கூடிய ஒருவராக இருப்பவர் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இப்பொழுது டொரண்டோவுக்கு வந்திருக்கின்றார். அவரை காற்றலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம். சிஎம்ஆர் நேயர்களுக்கும் உங்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஆமாம், யூடியூப் சேனல் வாயிலாக எம்ஜிஆரை பார்க்கின்றவர்கள் அப்படியே கண்முன்னே நிஜ எம்ஜிஆரை முன்கொண்டு வருவார்கள். இப்பொழுது வானொலியினூடாக நாங்கள் அவரை பேசுகின்றோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பெயரை நாங்கள் நாமக்கல் எம்ஜிஆர் என்றுதான் அறிந்திருக்கின்றோம். உங்களுடைய இயற்பெயர் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவல் என்னுடைய இயற்பெயர் சுப்பிரமணி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாமக்கல் தான். அங்கதான் படித்து முடித்து டிகிரி வரைக்கும் அங்கதான் படிச்சு முடிச்சேன். எல்லாம் எனது என்ன சொல்லலாம், அதாவது உலகம் பூரா அந்த எம்ஜிஆருங்கிற புரட்சி தலைவரது அடைமொழி கிடைச்சது சந்தோஷமா இருக்கு. எப்படி எம்ஜிஆர் போன்று நீங்கள் மேடைகளில் தோன்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது? அதற்கு மக்களுடைய அங்கீகாரம் எப்படி கிடைத்தது? அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் 1979 கல்லூரியில BA எக்கனாமிக்ஸ் தமிழ் வழியாக நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்ப நான் கல்லூரி மாணவர் தலைவனும் கூட. அதுல மாறுவேட போட்டியில புரட்சி தலைவர் முதலமைச்சர் கெட்டப்ல நான் வந்தேன். அன்னைக்கு அதுல முதல் பரிசு எனக்கு கிடைச்சது. அது ஆண்டவனுடைய அருள்ல கிடைச்சது. அதுல இருந்து மட்டும் இல்ல, நான் சின்ன குழந்தையாக, அதாவது 10 வயதிலேயே நான் 5வது படிக்க போகும்போது குடியிருந்த கோயில்னு படம் ரிலீஸ் 1969 இந்த வருஷம். நான் 1958 பிறந்தேன். அந்த ஸ்கூலுக்கு போகும்போதே தலைவர் படத்தை கும்பிட்டுட்டு தான் போவேன். அது எனக்கு அவர் மேல ஒரு அந்த படத்தை சின்ன பிள்ளையில என்ன கூட்டு போயிட்டு வந்தப்ப அதை பார்த்து ஒரு ஆர்வம், அவருடைய உடல், அவருடைய அந்த முகத்தை பார்த்து நான் அடிமையானேன். சரி, ஒப்பனை செய்கின்ற பொழுது எப்படி நீங்கள் அவர் போன்றவே தோன்ற வேண்டும் என்று மனதை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர் போன்று நடனங்கள் ஆடுகின்ற பொழுது அவருடைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் மனதில் பதிய வேண்டும். அந்த பயிற்சிகள் எல்லாம் எப்படி அமைந்திருந்தன என்றால், நீங்கள் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தோன்றி இருக்கின்றீர்கள். அதோடு இப்பொழுது நேரடி இசை நிகழ்ச்சிகளில் கூட அவருடைய பாடல்கள் வருகின்ற பொழுது அதற்கு நீங்கள் தோன்றுகின்றீர்கள். எப்படி உங்களை தயார்படுத்தினீர்கள்? ஒரு எம்ஜிஆராக நீங்கள் எப்படி உங்களை பாவனை செய்தீர்கள்? அதாவது எனக்கு அதான் அந்த சிறு பருவத்திலிருந்தே புரட்சி தலைவர் மேல அந்த உண்மையான பாசம் இருந்ததுனால நான் எனக்கு மனதிற்குள்ளாலேயே நான் புரட்சி தலைவராக நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஒப்பனைங்கிறதுல நான் இதுக்காக எனக்கு நாமக்கல்ல ரொம்ப வயதானவர், 70-80 வயதான நாடக தொழில இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நானே கத்துக்கிட்டேன். எப்படி மேக்கப் போடுறது என்னங்கிறத அந்த காலத்திலேயே நான் கத்துக்கிட்டதுனால எனது உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லலாம், சிற்பி செதுக்கிற மாதிரி நான் என் உருவத்தை நான் செதுக்கினேன். 14 வயசுல இருந்து உடற்பயிற்சி, அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் உடற்பயிற்சி செஞ்சவன். இன்னைக்கு எனக்கு வயது 66 வயசு ஆகுது. இன்று வரை அந்த ஒழுக்கம் தவறாமல் புரட்சி தலைவர் பாதையில எந்த போதைகளுக்கு அடிமையாகாமல் உலகம் பூரா இருக்கிற மக்களை அவருடைய வழியில சமதர்ம சமுதாயம் படைக்கிற நல்ல எண்ணத்தோட அந்த ஒரு தத்துவ பாடல்களுக்கு தான் நான் 100% நீங்க யூடியூப்ல பார்த்துக்கலாம். தனிப்பாடல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் இன்றைய தலைமுறையினருக்கு புரட்சி தலைவருடைய நல்ல கருத்துக்களையும் அவருடைய நல்ல செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்த்துங்கிற உண்மையான நோக்கத்தோட நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இன்றும் தங்களுடைய இடங்களில் வாழ்வதாக நினைப்பவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை பல கிராமப்புறங்களிலும் மக்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் வந்துவிட்டார் என்ற நினைவில் கூட பலர் உங்களை சந்தித்திருப்பார்கள். அந்த அனுபவம் பற்றி குறிப்பிடுங்கள். அதாவது கண்டிப்பா நான் கிராம பகுதியில நான் இந்த ஷூட்டிங்காக, அதுவும் குறிப்பா இந்த 10 ஆண்டுகள் நான் போகும் பொழுது அந்த கிராமத்துல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 300-400 பேர் வந்துருவாங்க. சில தாய்மார்கள்லாம் அழுவாங்க. திருப்பி பார்க்க முடியுமான்னு நினைச்ச ஒரு உருவத்தை நீங்க கொண்டு, அம்மா நான் மேக்கப் தாமா போட்டிருக்கேன், நான் அன்மேக்கப்ல நான் சாதாரண ஒரு சுப்பிரமணி தாமா, நீங்க ஏன்னா தேம்பி எங்க போன்ல பேசி கூட நிறைய பேர். அது காரணம் என்னன்னா, புரட்சி தலைவர் அந்த நல்ல விதைய போட்டுட்டு அவர் போயிருக்காரு இந்த உலகத்துக்கு. அவருடைய கருத்து மாதிரி அதான் இலங்கை தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ்நாட்டுல கும்பகோணத்தில் வளர்ந்து தமிழ் மொழிய உலகம் பூரா அது கொண்டு போகிற எண்ணத்தோட
தமிழ் படத்தை தவிர வேற எந்த படத்திலயும் அவரை எவ்வளவோ ஆங்கில படங்கள்ல கூப்பிட்டாங்க, ஹிந்தி படங்கள்ல கூப்பிட்டாங்க, அவர் நடிக்கல. தமிழ் மொழி மேல உண்மையான பற்று, தமிழர்கள் மேல உண்மையான பாசம் எல்லாத்துக்குமே தெரியும். இலங்கையில நடந்த பிரச்சனை எப்ப அவர் பண்ண உதவி சாதாரண உதவி அல்ல. அந்த தெய்வம் அவரு மனிதர் பிறவியிலிருந்து மாறி தெய்வமா மாறிட்ட அந்த மனுஷனுடைய உருவத்திற்காக நான் நம்ம அதை கொண்டு போனுங்கிற நல்ல நோக்கத்துலதான் அவங்க எல்லாம் பாருங்க, அப்படி போட்ட விதை தான் அந்த தாய்மார்கள் ஆகட்டும், வயதானவங்க ஆகட்டும், இன்னைக்கு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க புரட்சி தலைவர் எத்தனையோ வீட்டுகள்ல சாமி ரூம்ல வச்சு கும்பிடுறாங்க, சாமி படைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதனை அப்ப அவங்கள பார்த்து அவங்க அந்த திருப்தி அடையறதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குங்க. ஆமாம், எம்ஜிஆர் நாமக்கல் அவர்களே, இப்பொழுது நீங்கள் நேற்றைய தினம் டொரண்டோவில் நிகழ்ச்சிகள் தோன்றினீர்கள். டொரண்டோவால் ரசிகர்களை பார்க்கின்ற பொழுது எப்படி உங்களுக்கு மன உணர்வு இருந்தது? மிகுந்த உற்சாகம். அதாவது என்னன்னா, நான் முதல் முறையாக இந்த கன்னட நாட்டுக்கு வரேன். அதுக்கு கூட இந்த வெண்ணிலா என்டர்டைனர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரு ரூபன் இவங்க எல்லாம், புருஷோத்தமன், குமரகுருபுரம் எல்லாம் வந்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, முதலாக நான் கனடா நாட்டிற்கு இந்த சரிகமப்பா இந்த நிகழ்ச்சியில அற்புதமான பாடலுக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு அபிநயம் செய்தேன். கிட்டத்தட்ட வந்திருந்த 2500 பேர்த்துல ஒரு 1000 பேர் செல்போன்ல படம் பிடிச்சாங்க. இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. என் கூட இருக்கிற இடம் தேடி ரூமுக்குள்ள வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, கிட்டத்தட்ட வந்தவங்க ஒரு 90% இலங்கை வாழ் தமிழர்கள் தான். அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்க உங்களை யூடியூப்லயே பார்த்து எப்ப நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அவங்க அந்த தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அதுல எனக்கும் மகிழ்ச்சி தானே, உங்களை எல்லாம் பார்த்ததுல. இந்த கன்னட வாழ் தமிழர்கள் முதலா சந்திச்ச ஆண்டவனுடைய கருணை குறைச்சது ஆன்மாவனுடைய எண்ணம் இங்க இன்னைக்கு நல்ல நாள்ல சந்திச்சிருக்கேன். ஆகவே இன்றைய தினமும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. பலர் நேரில் வந்து உங்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவினை நாங்கள் எமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்கின்றோம். எம்ஜிஆரினுடைய வடிவத்தில் இருக்கின்ற எம்ஜிஆர் நாமக்கல் அவர்களை நீங்கள் பார்வையிட விரும்பினால் எமது யூடியூப் தளத்துக்கு சென்று பார்வையிடலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. டிவிஐ யூடியூப் மூலமாக இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட ரொம்ப 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 நன்றி. எங்களோட நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ரசிக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க.